இன்னைக்கு 3ஆம் நாள்ல நாம் அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா? 3வது மாதத்தின் முதல் நாள்ல நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு 4-5 நாள் போச்சுன்னா என்ன இருக்குது? நம்ம என்ன கொண்டாடுறோம்? தவக்காலம். தவக்காலம் ஒரு கொண்டாட்டமா? தவக்காலம் ஒரு கொண்டாட்டமா அல்லது தவக்காலத்துல அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? தவக்காலத்துல அது கொண்டாட்டமா அல்லது என்ன சொல்றது, துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாட்களா? மனமாற்றத்தின் காலம். மனமாற்றத்தின் காலம். ஓகே, வேற எதுவும்? கடவுளுடைய பாடுகளை கடவுளுடைய பாடுகளை தியானிப்பது. வெரி குட். அப்புறம் கடவுளுடைய இரக்கத்தை நம்ம பெறுவதற்குள்ள ஒரு அழைப்பு. ஓகே, கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கான அழைப்பு. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் இப்போ இறை செய்தி முக்கியமானது, அது மையமா வச்சிருக்காது, இருந்த போதிலும் ஒரு சின்ன காரியத்துக்காக உங்களுக்கு சொல்லிட்டேன். தவக்காலம் எதுக்காக இருக்கிறது? நம்ம இப்ப நிறைய சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் மனமாற்றத்தின் காலம் இல்லையா? மனமாற்றத்தின் காலம். அவன் மனமாற்றம் அந்த 40 நாள் மட்டும்தான் மனமாற்றமா? அதுக்கப்புறம் கிடையாதா? என்ன நிறைய போடு, சின்னதா இருக்கும் நிறைய. ஓகே, மனமாற்றம் அந்த 40 நாள் மட்டும்தான் மனமாற்றத்துக்காக போகணுமா? அப்ப மற்ற நாள்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மாதிரி இருக்கணுமா? அப்படியா? ஓகே, தவக்காலம் என்று சொல்லப்படக்கூடியது நாம் ஆண்டவருடைய அன்பை தியானிக்கக்கூடிய காலம். ஓகே, ஆண்டோடைய அன்பை எப்பெல்லாம் தியானிக்கணும்னா எப்பவுமே தியானிக்கணும். தவக்காலத்தில் ஆண்டோடைய அன்பை தியானித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டோடைய அன்பில் இன்னும் எப்படியாக இணைந்து போகணும், எப்படி பயணிக்கணும், இறைவனோடு எப்படி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டோடைய அன்பை இன்னும் ஆழமா அறிந்து கொள்ளணும். ஆண்டோட அன்பை குறித்து தியானம் செய்யாதவங்க, ஆண்டவருடைய அன்பை குறித்து இருக்காதவங்களுக்கு என்ன பண்றது? இந்த ஒரு அழைப்பு மீண்டுமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அவர் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், அவர் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தவக்காலம், இந்த தியானங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. மனமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நமக்கு தெரியும் மனமாற்றம் இன்னைக்கு நம்ம அதை குறிச்சு இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்கள் மனமாற்றத்தை குறிச்சு இங்க பேசிட்டு இருக்கோம். என்ன பேசுறோம்? இறைவார்த்தை நாம் அறிக்கை இடுகின்ற பொழுது, இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம சொல்லுகின்ற பொழுது என்ன இருக்குது? நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்ம வெளியே வந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் மனமாற்றம். மனமாற்றம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுவதுதான் மனமாற்றம் இல்லையா? பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா நம்மளால முடியுமா? தனிப்பட்ட முறையில் யாரால முடியாது. ஆனா நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது எப்படி? கடவுள் எனக்காக எவ்வளவு தொலைவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதனாக அவதரம் எடுத்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த உலகத்திலிருந்து என்னை அவர் தந்தையோடு இணைத்திருக்கிறார் என்ற அந்த உள்ளார்ந்த அன்பை நாம் தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நமக்குள்ள பெரிய மாற்றம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த தவக்காலம் என்று சொல்லக்கூடியது அன்புனா ஒரே ஒரு இது சொல்றேன். நம்ம குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவோம். பெரிய வெள்ளிக்கிழமை என்ன சொல்லுவோம்? குட் ஃப்ரைடே. தமிழ்ல என்ன சொல்றோம்? பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வேற என்ன சொல்லுவோம்? துக்க வெள்ளி. ஆமா, தமிழ்ல மட்டும்தான் துக்க வெள்ளி, புனித வெள்ளி. புனித வெள்ளி அப்புறம் இல்லைன்னா துக்க வெள்ளி அப்படிமோ. எங்கேயாவது நல்ல வெள்ளி, அதாவது என்ன சொல்றது, அதனால எனக்கு இப்போ குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்களா? குட் ஃப்ரைடேக்கு இங்கிலீஷ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். என்ன இருக்கும்? நன்மையான காரியங்கள் உள்ள நாள் அப்படின்னு சொல்லி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இங்கிலீஷ்ல அழகா சொல்றாங்க குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. அவங்க சொல்லக்கூடியது குட் ஃப்ரைடே அப்படின்னா ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து தந்தையோடு இணைத்த நாள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு எல்லா வகையான தோல்விகளிலிருந்தும் எனக்கு வெற்றி கொடுத்த நாள். நான் தோற்று போன நாட்களிலே அவர் எனக்கு வெற்றி தந்த நாள். என்னை அவர் என்ன பண்ணிருக்கின்றார்? நான் தலை கவிழ்ந்து நின்ற நேரத்தில் அவர் தலை கவிழ்ந்து என்னை தலை உயர்த்தி நிற்கின்ற நாள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நாளுக்காக நம்ம துக்கம் கொண்டாடணுமா?
மகிழ்ச்சியா இருக்கணுமா? என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? இத்தனை வருஷமா நாங்க துக்கம் தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, மார்பிள் அடிச்சு ஒவ்வொரு ஸ்தலமா போய் மார்பிள் அடிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்னன்னா வித்தியாசமா சொல்றீங்கன்னு. பிரைஸ் தி லார்ட். அது இங்கிலீஷ்ல அழகா சொல்லி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க, குட் ஃப்ரைடே. நம்ம தான் துக்க வெளின்னு மாத்தி வச்சிருக்கிறோம். துக்கத்துக்கான நாள் கிடையாது, அது மகிழ்ச்சியான நாள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோடைய பாடுகளை தியானித்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். இந்த 40 நாட்களிலும் நம்ம அழைக்கப்படுவது, நம்ம என்ன சொல்லுவோம்னா, நினிவே மக்களை குறித்து தான் பேசுவோம் இல்லையா? நினிவே மக்களை குறித்து பேசு. என்ன பண்ணுவோம்? நினிவே மக்கள் 40 நாள் கழிச்சு இது வந்தாங்க, அங்க போனாங்க, இது வந்தாங்க. இவர் யோனா போய் நற்செய்தி அறிவிச்சாரு. எல்லாருமே 40 நாட்கள் சாக்குடை அணிந்து நோன்பு இருந்து என்ன பண்ணி இருந்தாங்க? கடவுளத்துல திரும்பி வந்தாங்க, பாவத்திலிருந்து விலகி வந்தாங்க. அதனால கடவுள் அவர்களை காத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கொடுத்தது நமக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுத்தார். அந்த புனித வெள்ளி அன்று நமக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த வெற்றியை பறித்து கொள்ள யாராலும் முடியாது. நாம தான் இன்னும் அதை அறிந்து கொள்ளாமல் அந்த வெற்றியை ருசிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லைன்னா ஏதாவது குழப்பமா இருக்கா? ஏன்னா இதுல தவறா புரிஞ்சுட்டோம்னா தவறா போயிடும். ஏன்னா நம்ம திருச்சபையில் நம்ம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் பாவத்தை குறித்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேயா? தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பு பிரச்சனை, தீர்ப்பு குறித்து பேசுகிறோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் எதில் விழுந்து கிடக்கிறோமோ அதெல்லாம் குறித்து பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? மாறாக எதை குறித்து பேசணும்? அந்த ஒவ்வொரு நிலையிலும் நான் அந்த நிலையில் இருந்த பொழுது அப்பொழுதும் என்னை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் அவரை அவமானப்படுத்திய பொழுது, நான் அவரை நிராகரித்த பொழுது, நான் அவரை நிந்தித்த பொழுது, அப்பொழுதும் அவர் என்ன பண்ணிட்டார்? என்னை விடுவித்து அவர் தன்னை ஏற்றுக்கொண்டார். அதற்கு நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அங்க தீர்ப்பு சொல்லும்போது 2 பேர் நின்னாங்க இல்லையா? யாரெல்லாம் தெரியுமா? பிலாத்து முன்னாடி 2 பேர் நின்னாங்க. பரபாசு நின்னாரு, இயேசு கிறிஸ்து நின்னார். ஓகேயா? நாம் பரபாசம் தாங்க நிற்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். குற்றம் செய்யாத இயேசு கிறிஸ்து எல்லோருடைய குற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னை அந்த இடத்துல இருந்து பரபாசுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரபாஸ் அந்த இடத்துல நிற்கக்கூடியது நம்ம ஒவ்வொருடைய நிலையும் அவர் எடுத்து நிற்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அவர் அந்த இடத்துல நம்மை விடுவிப்பதற்காக தான் அடித்து இழுக்கு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்றாரு? தலை குனிந்து அந்த இடத்தில் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பை தியானிப்பதற்கு, இன்னும் ஆழமாக தியானிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த 40 நாட்களும். அதன் வழியாக இந்த 40 நாட்களோடு நிற்கக்கூடாது, அது தொடர்ந்து தியானிக்கணும். ஏன்னா அந்த சிலுவை பாதையை நீங்க வாழ்நாள் முழுவதும் தியானிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது என்ன சொல்றது, உட்கார்ந்து அதை தேட 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 அதனுடைய ஆழம் அதிகமாக இருக்கும். அதை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய நிலை உன்னதமான ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். கடவுளுடைய நிலை உறவில் இன்னும் ஆழமாக வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருடம் உங்க இது பாவத்துல போய் மார்பிள் அடிச்சுட்டு வரக்கூடாது. ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லக்கூடாது. பாவியா இருந்த உங்களை ஒவ்வொருவரையும் நீ எப்படி மாத்தி இருக்கிறாரு? பாவியா நம்ம கடவுளுடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறார். அது கிடைத்த இடம் அங்கதான். அப்போ நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு இடத்துல என்னை விடுவித்ததுக்காக நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 7:1. மத்தேயு 7:1. ஓகே, நான் இப்போ இதுவரைக்கும் சிலுவைப்பாதை குறித்து ஒரு சின்ன இது கொடுத்தேன் உங்களுக்கு. பெரிய நமக்கு விரைவில் நீங்க வர்றதுனால ஓகே, நீங்க உங்களுடைய தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். பிரைஸ் தி லார்ட். தீர்ப்பிடாதீர், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
என்ன சொல்றாரு வார்த்தை? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ தீர்ப்பிடாதே, என்ன பண்ண மாட்ட, தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாய் அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தீர்ப்புன்னா என்ன? தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்றது, நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்ற. ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்றது தீர்ப்பு இல்லையா? அப்புறம் ஒருத்தரை கேலி பேசுறது தீர்ப்பு, ஒருத்தரை புறம் கூறுவது தீர்ப்பு, ஒருத்தங்களை திட்டுறது தீர்ப்பு. நாம அவர்கள் இப்போ ஒருத்தர் முட்டாள்னு சொல்லணுங்களேன், அப்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம், அவர் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி, அல்லது அவள் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணிட்டோம், நாமே தீர்மானித்து விட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னது, நாம் ஒவ்வொருவருக்கும் தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லும், நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். இப்ப நம்ம என்ன தீர்ப்பு கொடுக்கிறோமோ, எதை நாம் பேசுகின்றோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய போறோம். நமக்கு நல்லா தெரியும், நீதிமொழிகள்ல அழகா சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 20, அதாவது 18:20 21 படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே அவர் உண்பார், தம் பேச்சின் விளைவை அவர் துய்த்தாக வேண்டும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா தெளிவா போட்டிருக்குது. இது நம்ம ஒவ்வொரு இறை செய்தியிலும் கேட்கிறோம் இந்த வார்த்தை. இங்கே குறிப்பாக நம்முடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஒவ்வொரு இறை செய்தியிலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வைத்துதான் அதிகமான இறை செய்திகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதனால வாழ்வதும் நாவாலே, சாவது நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய சிந்தனையிலையோ அல்லது நான் ஒருவரை தவறாக நினைக்கின்ற பொழுது நான் என்ன பண்ணுகின்றேன், தீர்ப்பிடுகின்றேன். யாரை தீர்ப்பிடுகிறோம் தெரியுங்களா? நம்ம யாரை தீர்ப்பிடுறோம்? நம்மளையே நம்ம தீர்ப்பிட்டுக்கிறோம். நம்மளே நம்ம தீர்ப்புக்கு வாங்கிக்குவோம். ஓகே, அது நமக்கு பதில் வரக்கூடியது. ஆனா நம்ம யாரை தீர்ப்பிடுறோம் தெரியுங்களா? கடவுள் சொல்றாரு, தொடக்க நூல் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 27. தொடக்க நூல் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 27 ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் படைத்தார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் தீர்ப்பிடக்கூடியது யார? தன்னுடைய சாயலாக தன்னை போல் தனக்காக படைத்த ஒரு நபரை நம்ம அங்க தீர்ப்பிடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நம்ம தீர்ப்பிடக்கூடியது யாரை தீர்ப்பிடுறோம்? ஒரு நாவினால் ஒருத்தரை நாம் புறங்குறுகின்ற பொழுது, ஏன்னா இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, முட்டாளே என்று நீ சொன்னா என்ன பண்ண, நீ தீர்ப்புக்கு உள்ளாவாய்ன்னு சொல்லி போட்டிருக்கு இறைவார்த்தை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கடவுள் தான் உருவில் படைத்து உருவாக்கி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை நான் தீர்ப்பிடுகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக கடவுளையே தீர்ப்பிடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுதான் அங்க நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ 2 வாரத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், போன வாரமா இருக்கும் இல்லை அதுக்கு முந்தின வாரமா இருக்கும், நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்தி படிச்சிருப்பீங்க. யாரோடது? 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, சரிங்களா? 1 சாமுவேல் 26ல தாவீதை தேடி சவுல் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 3000 படைவர்களோட அங்க போறார். யார? தாவீதை கொல்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். தாவீதை கொல்வதற்காக போவாரு. போன இடத்துல ஒரு மலைப்பாங்குல அவர் வந்து என்ன பண்றாரு, படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது தாவீது அங்க உள்ள போறாரு. நமக்கு கதையை சொல்றதுக்கு புள்ள படிச்சு சொல்றதுக்கு உங்களுக்கு இல்லை, நான் ஜஸ்ட் குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்றேன். அப்ப தாவீது அந்த இடத்துக்குள் போய் என்ன பண்றாரு, அங்கே அரசரும் அவரோடு இருந்த அனைவரும் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவர் பக்கத்துல போய் நிற்கும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்வார், அபிஷாய் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு, இதுதான் சரியான நேரம், நான் அவரை நீர் ஓகே என்று சொல்லும், நான் உடனே என்ன பண்றேன், ஒரே முறையில் வாள்ல அவரை குத்தி மண்ணில் புதையிற அளவுக்கு அவரை வந்து காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த வார்த்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 26:9, 1 சாமுவேல் 26:9. தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். ஆமென்.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, கடவுளா திருப்பொழிப்பட்டவரை நீ தொடர்க்கு நாம யாரு, அப்படி செஞ்சோன்னா குற்றமற்று நம்ம நிற்பது யார், அவர் முன்னாடி நாம் குற்றவாளியாக நிற்பதற்கு ஏன் நம்மளை உட்படுத்த வேண்டும். அப்போ இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பெற்றவர்களா இல்லையா? அபிஷேகம் பெற்றோர். இன்னைக்கு நம்ம கடவுளுடைய என்ன சொல்றது, ஞானஸ்நானத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்று கடவுளுடைய ஆவியினால் நிறைந்து நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்ப நம்ம ஒருத்தரை திட்டும் போல என்ன நடக்குது? யாரை பண்ணணும்? கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்ட நபரை நாம் திட்டுகிறோம். அவருடைய உள்ளம் நோகடிக்கிற மாதிரி, அல்லது உள்ளம் நொறுக்குட்ட நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் எங்க போய் குத்துது? நான் கடவுளை பழித்து பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ அவர்களை என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு அடுத்து தாவீது சொல்வார். அப்படிப்பட்ட நபர்களை நாம் என்ன செய்யணும்? 26:16 வசனம். அவர் யாருக்கு கட்டளையிடுவார் தெரியுங்களா? இப்போ சவுலுக்கு தலைவர், சவுலுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய அப்னேரிடம் அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது என்ன சொல்றாரு படிங்க. நீ செய்த இச்செயல் சரியல்ல. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவாய் என்று வாழும் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகிறேன். போதும் சார். பாருங்க, அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால். இன்னைக்கு நமக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். கடவுளால் திருப்பொழிவுப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நான் காக்க வேண்டும். அப்படின்னு என்ன, எப்படி காப்பது? நான் போய் அவங்க ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஈட்டி வச்சுட்டு பாதுகாப்பா நிக்க முடியுமா? இல்ல. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒவ்வொரு மக்களையும் நான் எப்படி பாதுகாக்க வேண்டும்? நம்முடைய ஜெபத்தினால் பாதுகாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்படி பாதுகாக்கணும்? ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜெபத்தில் நாம் தாங்க வேண்டும். அதுதான் தான் சொல்லுவாரு, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் நமக்கு நம்முடைய இதுல சொல்லுவாரு, லூக்கா 6:28 வசனத்துல இயேசு கிறிஸ்து, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள இகழ்ந்து பேசுகின்றவர்கள், அல்ல நம்மளை இகழ்ந்து பேசுகின்றவர்கள், நமக்கு எதிராக நிற்பவர்களுக்கு எதிராக நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர்களுக்கு நாம் ஆசி கூற வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ அது மட்டுமல்ல, இன்றும் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மற்ற குடும்பங்களிலே இதே பிரச்சனை இருக்கு, இல்லை வெவ்வேறு இடங்களில் நம்ம கேள்விப்படுகின்றோம், அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் கடவுளிடத்துல நாம் என்ன பண்ணணும்? ஒருவருக்காக நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லுவார் சின்னப்பர், அதே வார்த்தையை சொல்லுவார். சின்னப்பர் கூட அதே வார்த்தையை சொல்லுவார், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ரோமியர் 12:14 அழகா சொல்லுவார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம ஆசியோடு இருக்கணும் இல்லையா? அவருக்கு வார்த்தை என்ன சொல்லுது? நீ தீர்ப்பு கூறினா அந்த தீர்ப்பை நீனும் பெறுவாய் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நம்ம சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, விண்ணகத்துக்கு ரொம்ப எளிதா நம்ம போகக்கூடிய ஒரே ஒரு வழி இருக்கு, ரொம்ப ஈஸியான வழி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா பிறரை தீர்ப்பிடாம இருந்தா எந்த தீர்ப்புக்கு நம்ம உள்ளாகாம விண்ணகத்துக்கு போயிடலாம். தந்தை கடவுள் நம்மள தீர்ப்பிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம யாரையும் தீர்ப்பிடாம அமைதியா ஒவ்வொருத்தருக்கும் ஆசி கூற ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நமக்கு விண்ணகத்துல தீர்ப்பு கிடையாது. இது நம்ம சொல்ல வார்த்தை, அதே வார்த்தை தான் 7:1 தான் சொல்லுது, தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் தீர்ப்பிடாமல் இருக்கின்ற பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு மேலேயும் தீர்ப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்கிட்ட கடவுளுடைய வார்த்தை உண்மையா இல்லையா? கடவுளுடைய வார்த்தை உண்மையா இல்லையா? உண்மை உண்மை இல்லையா?
அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த 40 நாட்கள், இந்த வரக்கூடிய நாட்களில ஓகே நாம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்போம். ஃபாஸ்டிங் போறோம் இல்லையா? எல்லாரும் ஃபாஸ்டிங் போறோம். நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்ன பண்ணுவோம்? ஒரு சந்தி இருக்கணும், அப்படி இருக்கும், திருச்சி இப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, மனப்பூர்வமா நீங்க ஆண்டவரிடத்துல வாக்கு கொடுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கை நீங்கள் புதுப்பித்து கொண்டு எப்படி பண்ணணும்? இனிமே நான் யாரையும் தீர்ப்பிட போறதில்லை. இனி நான் யாரையும் தவறான வார்த்தையினால் நான் பேச போவது கிடையாது. அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோராக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தின் உறவினர்கள் யாரா இருந்தாலும் நான் இனி என்ன பண்ண போறதில்ல. அவர்கள் தவறு செய்தாலும் நான் இனிமேல் அவர்களுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா? அந்த ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் பெற்ற வல்லமை எங்கிருந்து வந்தது? ஜான் 12:49, அதாவது யோவான் 12:49 படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதுவும் 49:50 அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். அதுக்கு முந்தின வசனம் சிஸ்டர். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கேட்டு பேசினாரு? தந்தை சொல்றது. யோவான் 12வது அதிகாரம் இறைவார்த்தை 49:50. ஓகேங்களா? அப்போ அவர் யார்கிட்ட இருந்து பேசினாரு? தந்தை எதை பேச சொன்னாரோ அதைத்தான் பேசினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் கடவுள் ஜீசஸ் சொல்லக்கூடியது அதேதான். நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னா அதை மட்டும் நீங்க பேசுங்க. நான் உங்ககிட்ட என்ன பேச சொல்றேனோ அதை மட்டும் பேசுங்க. அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? நான் இறை வார்த்தையை இன்னும் அதிகமாக ஆழமாக தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம அதுல இருந்து வெளியே வரணும். அந்த இதுல இருந்து நமக்கு வெற்றி கிடைக்கணும். அல்ல என்னுடைய வார்த்தை புதிதாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நான் இறை வார்த்தை ஆர்வமாக தேடுறவர்களா இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? இறை வார்த்தை எனக்குள்ளாக விதைக்கப்பட அதனுடைய கனிகள் என்னிடத்தில் வெளிவருகின்ற பொழுது அது என்னவா இருக்கும்? வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். நெருக்கப்பட்ட அந்த பழைய வார்த்தைகள் அல்லது உடைக்கப்பட்ட நம்முடைய இதயத்தை உடைத்த வார்த்தைகள் எல்லாம் மாறி நம்முடைய காயங்களை ஆற்றுவது மட்டும் கிடையாது. அந்த காயங்களை ஆற்றி அதன் வழியாக திரும்பவும் என்ன ஆகுது? அது மீண்டும் உள்ளிருந்து ஒரு புது பிறப்பு எடுக்க ஆரம்பிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இறை வார்த்தை நீங்க அடிக்கடி தியானிங்க, நிறைய வார்த்தைகளை படிங்க, உள்ளத்து வைங்க, அந்த வார்த்தைக்கு வாழ்வு கொடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் இப்ப முதல்ல தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஆண்டோடைய பாடுகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்க தியானிக்கின்றீர்களோ அவ்வளவு உங்கள் உள்ளத்தில் கடவுளின் அன்பு ஊற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்ன சொல்லி இருக்குது? ரோமர் 5:5 கடவுளின் அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பொழியப்பட்டிருக்கிறது. அதை நாம் உணராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலக போக்கின்படி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ரிசீவ் பண்ணி உள்ள வச்சு நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அதை சார்ந்து இருப்பதனால என்ன ஆச்சுது? அந்த அன்பு, நமக்குள் ஊற்றப்பட்ட அன்பு எங்க இருக்குன்னு தெரியல. அது மறைந்தவாது இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டோடைய பாடுகளை நாம் தியானிக்க என்னாகும்? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய கலைகள் அகற்றப்படும். அப்போ என்ன பண்ணும்? அந்த அன்பு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பானது பெருகி வரும். பிரைஸ் தி லார்ட். வெளியாக வரும். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு வார்த்தையும் அதை தியானிச்சது நான் நிமித்தமா தான் புனித கல்கத்தாவில் இருந்தாங்களா அன்னை தெரசால் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நபரையும் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவாக பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். அவங்க அங்க முஸ்லீம்னு பார்க்கல, ஹிந்துன்னு பார்க்கல, அவங்க கடவுளை இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு பார்க்கல. அவங்க யாரையும் அப்படி எந்த ஒரு நேரத்திலும் எல்லோரையும் அவங்க பார்த்த ஒரே ஒரு பார்வை என்ன தெரியுங்களா? அவங்க கண்ணில் முன்னாடி நிக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவான்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்போ இருந்தது? இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அவர்கள் தியானித்து எந்த அளவுக்கு அவங்க அன்பு செய்ய ஆரம்பித்தார்களோ
அப்பொழுது அவர்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு நபர்களும் யாராக இருக்கின்றார்கள்? கிறிஸ்துவாக இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிதானா? கடந்த வாரத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு வாரம் தான் இருக்கும், கடந்த புதன்கிழமையா இருக்கும், நாங்கள் இங்கே வந்து யூக்ரிஸ் மினிஸ்டரில் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, அப்போ எங்களுக்கு ஒரு பாக்கியம், கடவுளுடைய கிருபை வந்து ஆண்டோடைய திருவுடலை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு பாக்கியம் எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு சில சகோதரிகள் இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு திருப்பலி முடிந்தது. வழக்கம் என்ன பண்ணோம்னா, ஃபாதர்கிட்ட போய் ஒவ்வொருத்தரும் பிளஸிங் வாங்குவோம். திருப்பலி முடிந்து வந்தோடனே ஃபாதர்கிட்ட ஒவ்வொரு ஃபாதர்ட்டையும் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், பிளஸிங் வாங்குவோம். ஓகே, அப்போ அன்னைக்கு ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் வந்து எங்க அரபு நாட்டை சார்ந்த ஒரு தந்தை தான். அப்போ அவர்கிட்ட போயிட்டு ஃபாதர் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, ஃபாதர் ப்ளஸ் பண்ணுங்கன்னா அவரு சும்மா கையில் அவர் தட்டிட்டு சிரிச்சிட்டு என்ன பண்ணாரு, நான் அப்படி நின்னேன். உடனே என்ன பண்ணாரு, நீ நன்மை வாங்கிட்டியா அப்படின்னாரு. அவருக்கு தெரியும் நம்ம நன்மை வாங்கியிருக்குங்கிறது. நான் அவர்கிட்ட தான் வாங்குறேன், நம்ம அந்த இதில் இருக்கும் பொழுது வாங்காமல் போக மாட்டோம். ஆமாம் ஃபாதர் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறது, குனிஞ்சு நீ என்ன ப்ளஸ் பண்ணு அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஓகேங்களா, நான் அவர்கிட்ட ப்ளஸிங் கேட்டு நிற்கிறேன். அவர் சொல்கிறாரு, அவர் தலையை குனிஞ்சிட்டு என்ன ப்ளஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன், என்ன ஃபாதர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் குனிஞ்சதுலேருந்து எழுந்திருக்கல, அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து தலையை நீட்டிட்டு ப்ளஸ் பண்ணு அப்படிங்கிறார். உண்மையாகவே நான் அவருக்கு சிலுவை போட்டேன். சரிங்களா, அப்போ அவர் என்ன சொன்னாரு, நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி கிறிஸ்தவர்களாக இந்த உலகிற்கு ஒளி கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசீர்வதிப்பதற்காக நாம் கிறிஸ்துவை உள்வாங்குகிறோம், அதை நீ புரிந்து கொள்ளணும்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் உள்வாங்கி இருக்கின்ற பொழுது, அவருடைய திருவுடலை வாங்கியிருக்கின்ற பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறோம் என்பதை அவர் அன்று எனக்கு மீண்டுமாக அதை நினைவுபடுத்தினார். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவரும், அவர் சொல்றாரு, நீ இங்கு இருந்து வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரையும் நீ பிளஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. இதைத்தான் அவர் சொல்லி கொடுத்தார். ஒரு அருள் தந்தை அவர் சொல்றாரு, நீ நன்மை வாங்கினியா? ஆமா ஃபாதர், நான் வாங்கிட்டேன். வாங்கினியா? அப்ப என்ன பிளஸ் பண்ணு பாருங்க. அவருக்குள்ள தாழ்ச்சி அது ஒரு பக்கம். ஓகே, ஒரு பக்கம் அவருக்குள்ள தாழ்ச்சி. ஆனால் அவரு என்ன பண்றாரு, எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து வாங்கும்போது உள்ள இருக்கிறோம்னு சொல்லி, ஆனா அந்த இடத்தில் அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார், நீ இயேசு கிறிஸ்துவ உள்வாங்கியதால் நீ கிறிஸ்துவாக இருக்கிறார், நீ போய் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இப்படி நம்ம யோசித்து பார்த்திருப்போம் இந்த ஆங்கிள்? சரிதானே? நான் ஏற்கனவே யோசித்து பார்த்திருக்கேன். ஆனா அந்த இடத்துல அந்த இதை குறித்து எனக்கு இப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு அருட்தந்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி எனக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு அருட்தந்தை இதே ஒரு செய்தியில சொன்னார். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபெஷன்ல உட்காருவார் இல்லையா, அந்த பாவ அறிக்கைக்காக நம்ம அதில் இருக்கும் பொழுது, அவர் வந்து அதில் இருக்கும் பொழுது கடைசியில் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து பெயரால் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ளஸ் பண்ணுவார் இல்லையா. ப்ளஸ் பண்ணிட்டு அவர் சொன்னக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தரையும் நான் வணங்குவேன் அப்படின்னார். அவங்க வணங்குறாங்களோ இல்லையோ, நான் என்ன பண்ணுவேன், அவர்களை வணங்கி நான் அவங்ககிட்ட நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, கடவுள் அவர்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், அவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, சரி, இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொல்லித்தரதுக்கு இன்னைக்கு நிறைய ஃபாதர்ஸ் இல்லை, தெரியும். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு சொல்லித்தரதுக்கான இது இல்லை. சொல்றாரு, எப்பொழுது தந்தை மகன் தூயாவின் பெயரால் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்களோ அப்பொழுது அவர்கள் புனிதர்களாக இருக்கின்றார்கள். அப்போ புனிதர்கள் முன்பாக நான் என்ன பண்றேன், அவர்களை நான் வணங்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த திரு பாடுகளின் வழியாக, அல்லது என்ன சொல்றது, வரக்கூடிய நாட்கள் நம்ம பாடுகளை தியானிக்கிறோம். அந்த பாடுகளின் வழியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அருள்கள் இதுதான், இந்த கொடைகள் தான். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவருக்காக ஆசீர்வதிக்க வேண்டும். அதனாலதான் நம்ம கலாத்தியர் 3:13-14 சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அந்த வார்த்தை என்ன கடகடன்னு சொல்லுவீங்களே, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3:13-14
கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி கிறிஸ்துவின் வழியாக எனக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூயாவே நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ளவுமே அவர் இவ்வாறு செய்தார். ஆபிரகாம் கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியா எனக்கு கிடைக்கவும். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு ஒரு ஆசி கொடுத்தாரு இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆசி எங்க கொடுத்தாரு? தொடக்க நூல் 12வது அதிகாரம். இதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சப்ஜெக்டுக்கு தேவைங்கிறனால ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். 12வது அதிகாரம் இறைவார்த்தை 3 தொடக்க நூல். அதுல சொல்லுவாரு, ஆசி ஒருவருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். ஆமென். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி கூறுவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். இப்போ ஆபிரகாம் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தர் ஆபிரகாமுடைய சந்ததியா? ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நான் ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் போனார் யாரு? நம்ம குள்ளமா ஒருத்தர் இருப்பார், சக்கையோட வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்வார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமுடைய மகன்தானே. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலத்திலிருந்து வந்தாரா? யூதர்களிருந்து வந்தாரா? இல்லை, வேறு. அது சொல்றார், ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை திட்டுனோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருவரை சபிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்றோம்? ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாமை சபிக்கிறோம். அவர் சொல்றாரு, உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஒருத்தரை சபிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்றோம்? அதனால சொல்றோம், வார்த்தையினால் அதுக்கு தீர்ப்பு கிடைக்கின்றது. நாம் விடக்கூடிய வார்த்தைக்கு நாம் தீர்ப்பு அளிக்கிறோம் என்றால் அந்த தீர்ப்பு நமக்கு அதே போல் கிடைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். தான் வெட்டினக்குள்ள தானே விழுவாங்கம்பாங்களா, இதுதான். அப்போ நம்ம ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்ன பண்றாரு? உன்னை ஆசீர்வதிப்போரை நானும் ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவரை நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிக்க என்ன பண்றோம்? கடவுள் நம்ம மீண்டுமாக நாம் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறோமோ அதே வார்த்தையினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இறைவார்த்தை சொல்லு, நான் சொல்லல. நீங்க என்ன சொல்லி எந்த வார்த்தையை சொல்லி நீங்க தீர்ப்பிடுறீங்களோ அதே வார்த்தை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த வார்த்தை நீங்க சொல்லி ஆசீர்வதிக்க போறீங்களோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும்னா அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு எதிர்மறையான ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனால வரக்கூடிய நாட்கள்ல நாம முடிஞ்சதுன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் இது ஒரு தீர்மானமா ஒரு ஃபாஸ்டிங்கா எடுத்துங்க. அதாவது ஒரு ஃபாஸ்டிங் என்ன சொல்லுவோம்? நோன்பு. ஓகே, இது ஒரு நோன்பா எடுங்க. நோன்புக்கு சாப்பிடுறது மட்டும்தான் நோன்பு கிடையாது. அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க எஸ்ஏ 58வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, நோன்பு குறிச்சி அழகா போட்டிருப்பாங்க. ஃபாஸ்டிங் நம்ம சொல்றது இன்னைக்கு இல்லை. திருச்சபை ஒரு சந்தி இருக்கக்கூடிய நாட்கள், ஒரு சந்தி சுத்த போசன நாட்களை அனுசரிக்கும் பொழுது அதை கண்டிப்பாக செய்யணும். ஓகே, அது போக நீங்க உங்களுடைய இதில் நீங்க தியாகம் பண்ணுங்க, உங்களுடைய உணவு தியாகம் பண்ணுங்க, அல்லது நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஏதாவது ஆன்மாக்களுக்காக அர்ப்பணிங்க, அல்லது மீட்புக்காக ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? முடிந்தால் நீங்க இனிமே நான் யாரையும் என்ன பேச மாட்டேன், தீர்ப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிந்தால் அதை ஒரு ஃபாஸ்டிங் எடுத்து பண்ணி பாருங்க. இந்த 40 நாட்கள் ரொம்ப கடினமா இருக்கும். ஆரம்பிங்க, கொஞ்சம் கடினமா தெரியும். ஏனென்றால் அப்பந்தான் நிறைய பிரச்சனைகள் உள்ள வரும். நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். அதைத்தான் பேசுற மாதிரி வரும். ஆண்டோட நாமத்தினால் சொல்லுங்க, எஸ்யாவின் நாவு சுத்திகரிக்கப்பட்டது போல என்னுடைய நாவும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட நாவன்மை கொடுத்திருக்கார்? நாவன்மை இறை ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கின்றவோடு என்னுடைய பேச்சு இனிமையாகவும் சுவையுள்ளதாகவும் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே என்னை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, பேச முடியாது. இது 2 இறை வார்த்தையின் ஒரு தொடர்ந்து இது நான் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். ஓகேங்களா? 2 இறை வார்த்தையை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒன்று லூக்கா 21:15 நினைக்கிறேன். இன்னொன்று
கொலோசியர் 4:6 இந்த 2 வசனத்தை மையமாக வைத்து தொகுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. என்னுடைய வார்த்தை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் எனக்கு நாவன்மையும் இறை ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே கொலோசியர் போகும், என்னுடைய பேச்சு இனிமையாகவும் சுவையுள்ளதாக இருக்கும் 4:6. அதனால என்ன இருக்குது, எனக்கு ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க அறிந்திருக்கிறேன். அதனால என்னை யாரும் எதிர்த்து நிற்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகேங்களா? இது நான் என்னுடைய நாட்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால தான் நான் எனக்கு இறை வார்த்தை வைக்காம இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருப்பேன். அதனால அதை இறை வார்த்தை அந்த லூக்காவில் மட்டும் கரெக்டாக வரல, 21:15 இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? அப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையில பிரதர் அதுதான் 21:15ங்களா? ஆமா ஆமா பிரதர். படிங்க சிஸ்டர், அதுவும் படிங்க. கொலோசியர் 4:6 படிங்க. சரி. நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆமென். இது லூக்கா 21. அடுத்த கொலோசியர் 4:6 படி, உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக, ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஓகேங்களா? இந்த 2 வார்த்தையை நான் இணைத்து லூக்கா 21:15 முதல் பாட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது பாட்டு இதை வச்சு கடைசி பாட்டை அதில் சேர்த்து அப்படி ஒரு ஜபமாக மாற்றி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஓகேங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காலத்துல, அதாவது வரக்கூடிய நாட்களிலிருந்து நீங்க அது ஒரு ஃபாஸ்டிங்கா எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி நான் எதுவும் பேச போறதில்லை. கடவுளுடைய வார்த்தையை நான் தியானிக்கணும். அவருடைய வார்த்தை மட்டுமே இந்த நாவிலிருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க அர்ப்பணித்து நீங்க கொடுக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விதத்துக்கு உங்க ஒவ்வொரு கருத்துல விட்டுறேன். நீங்க முடிவு பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. நீங்க ப்ரே பண்ணி நீங்க முடிவு பண்ணி கடவுளோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். கடவுளுடைய அன்பில் பிணைக்கப்பட வேண்டும். கடவுளுடைய அன்பை அறிந்து கடவுளுடைய அன்பின் பிள்ளைகளாக, வெளிப்படுதல் உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அந்த நாவை பாதுகாக்கிறதுக்கு 3 இது சொன்னீங்கல்ல பிரதர். கொலோசியர் 4:6, அதுக்கு முன்னாடி பின்னாடி